என் மண்டை பரட்டியாக இருந்தால் கூட கொஞ்சம் புசு புசுன்னு இருக்கும். நான் இது தெரியாமல் பார்லர் போய் அயனிங் பண்ணி தொலைச்சிட்டேன். நல்ல வேலைக்கு நான் பெர்மனெண்ட் பண்ணல, டெம்பரரி தான் பண்ணியிருந்தேன். அது என்னமோ சப்பி நார் மாதிரி இருந்தது. எனக்கு அதை வேறு சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் ஒன்றும் கை கொடுக்கல. இப்படி தான் இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயாகணும்னு அப்படியே கிளம்பி போயிட்டு எப்போ பார்த்தாலும் இந்த ஃபங்க்ஷனாக ஒன்று வந்து இந்த மூஞ்சி ஃபுல்லாக பிம்பிள் வந்துடும், இல்லாட்டினா வந்து இந்த தலைமுடி செட்டே ஆகுது. இந்த ரெண்டில் ஒன்று கன்ஃபார்ம் எனக்கு நடந்துடும். என்ன தான் பல அவுட்டிங்கள் போனாலும் இப்படி 4 ஃபங்க்ஷன் போயிட்டு 4 பேரை பார்த்து சிரித்து எடுக்கும்போது நல்லா தான்ப்பா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அங்கே இருந்தவங்க கூட நல்லா ஃபன் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து சேரவே சாயங்காலம் போல் ஆகிடுச்சு. வந்த உடனே என்னமோ தெரியல, இந்த ரவை தோசை சாப்பிடணுன்னு ரொம்ப டெம்டேஷனாக இருந்தது. வீடியோலாம் பார்த்தேன், நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு. இந்த சீவல் வாங்கிட்டு வந்தேன். 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது. சீவுறதுக்கு ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு கிடந்தேன். அப்புறம் சுட்டு எடுத்தால் நல்லா வருமோ எப்படி வருமோன்னு தான் சுட்டு எடுத்தேன். ஆனால் வந்து அது சப்பாத்தியாக மாறின மாதிரி இருந்தது. அப்புறம் கொத்து பரோட்டாவாகவே மாறிடுச்சு. சரி எல்லாம் பிச்சு தானே திங்க போகிறோம், வயிற்றுக்குள்ளே எல்லாம் ஒன்றா தான் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்னி அரைச்சேன். அது மட்டும் எப்படியோ சூப்பராக அடிப்புள்ளி டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு.